ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிரிப்பான ஷின்சான் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அப்படி என்ன தான் சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷின்சான் சாதாரண ஷின்சான் கிடையாது, அவன் ஒரு போலீஸ் ஷின்சான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவனும் ஐயோ ரொம்ப பசிக்குதே, என்னால் நடக்க முடியலையே, இப்போ எனக்கு உதவ அவனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 கிளிகளை எடுத்து ஆட்டுவான். இப்போ அந்த இடத்துக்கு புரி சேமன் வந்துடுவான். வந்து அவனும் ஐயா சாமி சாப்பிட்டு 2 வாரம் ஆச்சியா, சாப்பாடு இருந்தால் போடுங்கன்னு சொல்லிட்டு இவன் மண்புழு மாதிரி நெடுஞ்சிட்டு இருப்பான். இதை பார்த்த நம்ம தலைவனும் இவனுக்கு இந்த நிலைமையா, சரி இவனையும் நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு புரி சேமன் காலை கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆண்டியும் ஒரு அக்காவும் வந்துட்டு அச்சோ யாரை பெற்ற பிள்ளைங்கன்னு தெரியல இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு புரி சேமனையும் ஷின்சானையும் தூக்கிட்டு போவாங்க. இப்போ ஷின்சானுக்கு சோறு போடுவாங்க. புரி சேமனையும் சோறாக்கிடலான்னு சொல்லிட்டு அவனை தண்ணியில் கொதிக்க போட்டிருப்பாங்க. இப்போ புரி சேமனும் கண்ணை திறந்து பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, யாரோ என்ன ஹாட் ஸ்ப்ரிங்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்ட்டு பார்த்தா என்னையே நீங்கள் சமைக்க பார்க்குறீங்களா ஆண்டின்னு வானா. உடனே அந்த ஆண்டியும் என்னப்பா பண்ணி பேசுதுன்னு சொல்ல ஷின்சானும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இந்த பன்னி பையன் நம்பாள் தான் சொல்ல அடுத்து புரி சேமனுக்கும் சாப்பாடு போடுவாங்க. இப்போ வெளியே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குமா. நம்ம ஆளுங்களும் ஐயா வெளியே யாரும் செலிப்ரிட்டி வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு புரி சேமன் ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுவான். அந்த ஆண்டியும் ஷின்சானும் நோட்டு பேனை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஆண்டியும் சாலா நீங்கள் என்னையே முந்திட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு 2 பேர் மண்டையிலும் 2 கொட்டு விட்டுட்டு இவங்க வேகமாக போய் பார்ப்பாங்க. பார்த்தா ஒரே ஒரு செப்பல் மட்டும் கீழே கிடக்கும், பொருள் எல்லாமே கீழே இறஞ்சிருக்குமா. அந்த ஆண்டியும் அச்சச்சோ என்னோட பொண்ணை கடத்திட்டாங்களா, அதனால தான் அந்த சத்தமானு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கர பதட்டம். இப்போ ஷின்சானும் புரி சேமனோல சூப்பர் அப்பே ஏதோ ஒரு இழிச்சவன் இதெல்லாம் கீழே போட்டுட்டு போயிட்டான் போல, இன்னைக்கு ஒரு புடி சிப்ஸு முறுக்கு அடித்து நொறுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இவன் குஷியில் இருப்பானா. இப்போ அந்த ஆண்டியும் ஷின்சானையும் புரி சேமனையும் பிடிச்சிட்டு எடுவட்ட பசங்களா, நானே என் பொண்ணை காணோன்ட்டு கடுப்பில் இருக்கேன், நீங்கள் சிப்ஸை பார்த்து பூரிச்சு போகிறீங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு அக்கா வந்துட்டு நான் தான் போலீஸ்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காட்டுவாங்களா. உடனே ஷின்சானும் புரி சேமனும் நீங்கள் போலீஸா, அதை நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பாங்க. உடனே அந்த அக்காவும் உங்கள் 2 பேரையும் நான் கடத்தல் கேஸில் உள்ள போடட்டான்னு கேட்க உடனே புரி சேமனும் நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு பல்ட்டி அடிச்சிருவான். இப்போ அந்த அக்காவை நேரம் அந்த ஆண்டி கிட்ட போயிட்டு உங்கள் பொண்ணை டைஜூன்ற ஒருத்தன் கடத்திட்டான்னு சொல்ல உடனே புரி சேமனும் அவன் கடத்திட்டான்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை நீங்களும் அவனை கூட்டுக்கலாவானியான்ட்டு கேட்க உடனே அந்த அக்காவும் பண்ணி பயலை இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் உன்னை சூப் வச்சு குடிச்சிருவோண்டா, என்னை பேச விடுடான்வாங்க. இப்போ அந்த அக்காவும் அந்த ஆண்டி கிட்ட இங்கே பாருங்க அந்த டைஜூன்றவன் தான் சமீப காலமாக நிறைய பெண்களை கடத்திட்டு இருக்கான், உங்கள் பொண்ணையும் அவன் தான் கடத்திருக்கணும்ட்டு சொல்ல உடனே புரி சேமனும் நிறுத்துங்க, அவன் நிறைய பெண்களை கடத்தியிருக்கானா அப்போ நீங்கள் அவனை எப்போவோ பிடிச்சிருக்கணும், அவனை பிடிக்காம விட்டது உங்கள் தப்பு தான், ஸோ நான் உங்கள் மேலே கேஸ் போட போகிறேன்ட்டு சொல்ல உடனே அந்த அக்காவும் பண்ணி பயலே இன்னொரு முறை நீ வாயை திறந்து அவனை நாக்கிலே வெட்டுவேண்டா, அவனுங்களை பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, அவனுங்க ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கிறானுங்க, அதனால தான் அவனுங்களை பிடிக்க எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும்ன்ட்டு கேட்க இப்போ ஷின்சானும் புரி சேமனும் அட போங்க மேடம், நானே அடுத்த வேலை சாப்பாடுக்கு 10 பேர்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறேன், நீங்கள் என்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறீங்க, வேணும்னா ஒரு டீல் போட்டுக்கலாமான்ட்டு கேட்பான். இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது. அடுத்த சீனில் ஷின்சானும் புரி சேமனும் உட்காந்து வகையாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நல்ல சோறு போட்டால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்றதை தான் டீலாக போட்டிருப்பாங்க. இப்போ அந்த அக்காவும் முடிஞ்சுதா போகலாமான்னு சொல்லிட்டு கேட்க இப்போ புரி சேமன் பேண்ட்டுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்கும். அவனும் வெளியே எடுத்து பார்த்துட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு வரட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுவான். இதை பார்த்த அந்த ஆண்டியும் பண்ணி பரதேசி எருமை இன்னும் போயிட்டு நம்பின பார்த்தியா, என் புத்தியை ஸ்லிப்பர்ஸில் அடிக்கணும்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருப்பாங்க. இப்போ அந்த அக்கா அப்படியே நம்ம ஷின்சானை பார்க்க நம்ம தலைவனும் உண்ட மயக்கத்தில் அப்படியே படுத்துட்டு இருப்பான். உடனே அந்த அக்காவும் என்ன ராஜா தூங்குறீங்களா, நான் வேணா தாலாட்டு பாடட்டான்னு கேட்பாங்க. நம்ம தலைவனும் மெலோடியாக பாடுங்கன்மா. அந்த அக்காவும் செம்மடி அடிப்பேன் மரியாதையே வான்னு சொல்லிட்டு ஷின்சானை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வில்லனோட வீட்டுக்கு மேலே போவாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வில்லனும் இன்னொருத்தனும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ டைஜுவும் தலை நீ கேட்ட மாதிரி 15 பொண்ணுங்களாம் நான் கடத்தி வச்சுருக்கேன், ஸோ நீ அந்த பொண்ணுங்களெலாம் வாங்கிட்டு பேசின ரேட்டை பேசினபடி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் டீல் பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் மேலேருந்து அந்த அக்காவும் ஷின்சானும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த அக்காவும் ஷின்சான் கேட்டியா 15 பொண்ணுங்களை பிடிச்சி வச்சுருக்குறாங்களாமான்னு சொல்ல உடனே நம்ம தலைவனும் நான் வேணா உள்ளே புந்து மாஸ்க் காட்டட்டான்வான். உடனே அந்த அக்காவும் நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேணான்வாங்க. இப்போ வில்லனும் ஹே மேலே ஏதோ சத்தம் கேட்குதில்லன்னு சொல்ல உடனே அந்த அக்காவும் மியாவும் மியாவுன்னு பூனை மாதிரி பண்ணி ஒரு ஆக்டிங்கை போட உடனே வில்லனும் பூனை போலப்பா விட்டு தருன்னு சொல்லிட்டு அமைதியாகிடுவான். இப்போ ஷின்சானில் அக்கா நான் கோழி மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோழி கெட்ட போட்டு வந்துட்டு கொக்கரக்கோ கோன்னு கத்திட்டு இருப்பானா. உடனே வில்லனும் ஹே மேலே யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டி எடுத்து குத்துன்னு குத்திட்டு இருப்பான். இவங்களும் தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
அடுத்து அந்த அக்கா ஒரு வழியை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்குள்ளே பூந்து கீழே வந்துட்டு அப்படியே ஒரு கதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. உள்ளே ஏகப்பட்ட பேர் அருவாளோட ரெடியாக இருப்பானுங்க. இப்போ அந்த அக்காவும் சுற்றி முற்றி பார்ப்பாங்க எப்படியாச்சும் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா பக்கத்துல இருந்தும் அருவாளோட ஆளுங்க வந்து அணை கட்டிடுவாங்க. இப்போ நம்ம தலைவனும் அக்கா இப்படி போகலான்னு சொல்லிட்டு பின்னால் ஒரு கதவை திறப்பான். இவங்களும் உள்ளே போக இப்போ கதவு நல்லா லாக் ஆகிடும். இப்போ வில்லனும் ஜன்னல் வழியா சூப்பர்பு நல்லா மாட்டிக்கிட்டீங்களா, எங்களை பற்றின உண்மைகள் யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சவங்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது, ஸோ இப்போ நீங்கள் சாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கயிறை இழுப்பான். இப்போ மேலேருந்து என்னமோ ஒன்று கூற அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் தரையோட தரையை அமுங்குச்சு. அவ்வளோதான், ஷின்சானு அந்த அக்கா எல்லாருமே சட்னி தான். இவங்களுக்கெல்லாம் சம பயம். இப்போ வில்லனும் நான் உங்களை 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ அந்த அக்காவும் ஷின்சானும் அங்கேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கதவை புரண்டுவாங்க. பட் எந்த பயனும் இல்லை, நல்லா லாக்காக இருக்கும். இப்போ அந்த அக்காவும் ஷின்சான் ஏதாச்சும் பண்ணிடான்வாங்க. இப்போ நம்ம தலைவனும் அந்த கிரிகளை எடுத்துட்டு ஆட்டுவான். இப்போ என் தலைவன் சிங்கக்குட்டியோட தத்துப்பில்லை பன்னிக்குட்டி வந்துடுவான். புரி செய்மான் தான் வந்தவனும் ஹை போயிட்டு இருப்பானா. இப்போ அந்த டாய்லெட் மேலே பட்டு அந்த வெப்பன் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். புரி செய்மானும் இப்போ தான் மன நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளஷ் பண்ணி விடுவான். அந்த அக்காவும் சாலா சொல்லாமல் கொள்ளாமல் இன்னொரு வாட்டி போவியான்னு சொல்லிட்டு மண்டையில் ஒரு கொட்டுவாங்க. இப்போ டைஜுவும் இந்நேரத்துக்கு அவங்க கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கயிறை பிடிச்சி இழுப்பான். இப்போ இவங்களும் கயிறை போட்டு மேலே வந்துட்டு அந்த அக்கா புரி செய்மானை தூக்கி டைஜு மூஞ்சிலே எரிவாங்க பாருங்க. புரி செய்மானும் நல்லா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி டைஜு மூஞ்சில் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ அந்த அக்காவை இன்னொருத்தவங்க கூட போய்ட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சானும் ஒய் வாடா நம்ம அந்த அக்கா கூட போய்ட்டு சண்டை போடலான்வான். புரி செய்மானும் நீ போய்ட்டு சண்டை போடு, நீ சண்டை போடுறத ஃபோட்டோ எடுத்து நான் சோஷியல் மீடியாவில் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் நோண்டிட்டு இருப்பான். இப்போ நம்ம தலைவனும் அந்த அக்காவும் சேர்ந்து கத்தியை வச்சு அந்த வில்லன் கூட சண்டை போடுவாங்க. அவனும் கத்தியை வச்சு தடுத்துட்டு இருப்பான். இப்போ புரி செய்மானும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வாட்ஸ்அப்பில் போடலாமா, இல்லை யூடியூப்பில் போடலாமா, இல்லை இன்ஸ்டாகிராமில் போடலாமா, ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டு இருப்பான். இப்போ அந்த அக்காவும் ஷின்சானும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுவாங்க. அவனும் தடுப்பான். அடுத்து நம்ம தலைவனும் கத்தியை பேக்கில் எல்லாம் சுருகிட்டு அந்த அக்கா கூட சேர்ந்து அட்டாக் பண்ணுவான். ஸோ இதே மாதிரியே போயிட்டு இருக்குமா. புரி செய்மானும் ஷிட் யாருக்காச்சும் ரத்த காயம் ஏற்படும், அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு ட்ரெண்டிங்காக இல்லைன்னு பார்த்தா அப்படி ஏதோ நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு இருப்பான். இப்போ வில்லனும் சண்டை போடுற ஜோரில் தெரியாமல் புரி செய்மானை மிதிச்சு அப்படியே திக்கி திணறி தடுமாறி அப்படியே கால் தடிக்கி கீழே விழ. இப்போ வில்லனும் பண்ணி பயலே உனக்கு நடக்க இடமே கிடைக்கலையாடா, கால் இடுக்கலையே வந்து நடப்ப சாடிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. இப்போ அந்த அக்கா வில்லங்கலத்துக்கு கத்தியை வச்சுட்டு யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்டுன்னு வாங்க. அவ்வளோதான், ஆடு தொக்க மாட்டிக்கிச்சு. அடுத்து என்ன, அவனுங்க கடத்தி வச்சுருக்கிற பொண்ணு எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. வில்லன் குரூப்பையும் போலீஸ் வந்து தொக்க பிடிச்சிட்டு போயிடும். அடுத்து அந்த ஆண்டி கிட்ட அந்த ஆண்டியோட பொண்ணை ஒப்பளிக்க அந்த ஆண்டியும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்ல. புரி செய்மானும் ச உங்கள் நன்றியெல்லாம் யார் கேட்டா, எனக்கு ஒழுங்கு மரியாதையாக 500 yen கொடுங்கன்னு கேட்பானா. உடனே அந்த போலீஸ் அக்காவும் சாலா உன்னால தாண்டா பிளானே டிலே ஆச்சு, உன்னை கொண்டுடுவான்டான்னு சொல்ல. உடனே புரி செய்மானும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அடுத்து ஷின்சான் அவனோட பயணத்தை கண்டினியூ பண்ணுவான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பாய்.